கடலூர் மீன்பிடி துறைமுக முகத்துவாரத்தை தூர்வார கோரி தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் இன்று படகுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். கடலூர் மீன்பிடி துறைமுக முகத்துவாரத்தில் மணல் மேடுகள் அதிகமாகிவிட்டதால் படகுகள் அடிக்கடி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி வருவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் கடந்த 2 ஆண்டுகளில் 31 மீனவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 2 கோடி ரூபாய்க்கு மேல் சேதமாகியுள்ளதாகவும் கூறி மீனவர்கள் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் மீன்பிடி துறைமுக முகத்வாரத்தை தூர்வார கோரி இன்று படகுகளில் கருப்பு கொடியேற்றி அவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் கடலூர் மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தக இழப்பு ஏற்படுவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்திலிருந்து கோட்டாட்சியர் முன்னிலையில் 2 நாளில் நடவடிக்கை எடுக்க மேற்கொள்றோம்னு சொல்லிட்டு போனாங்க. இது வரைக்குமே நாங்கள் அங்கேயே தெரிவிச்சுட்டு வந்தோம். 2 நாளில் நடவடிக்கைகள் ஏதாவது தெரிவிப்படுத்தினாதான் அதுக்குண்டான தேர்வுகள் எதனா நடைபெற்றாதான் நாங்கள் தொழிலுக்கு போவோன்றது தெரியப்படுத்திட்டு வந்தோம். இதுவரை 4வது நாளாக போய் இன்றையோட 5வது நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இதுவரை எந்த மீனவர்களும் தொழிலுக்கு போகாமல் எல்லாமே மறியலில் ஈடுபட்டிருக்கோம். மேற்கொண்டு இந்த சம்பந்த விஷயமா நாங்கள் கேட்ட கோரிக்கைகளை இதுவரை எந்த அரசாங்க அதிகாரிகளும் எந்த அரசியல்வாதிகளும் எந்த சம்பந்தப்பட்டவங்க யாருமே இதுவரை எங்களை பார்க்கல. எங்களுடைய படகுகளிலே இந்த போராட்டத்தை வலியுறுத்தும் விதமாக கருப்பு கொடி ஏந்தி கருப்பு கொடி காட்டியும் நாங்கள் இந்த போராட்டத்தை வேலை நிறுத்தத்தை ஒரு அழுத்தம் அரசாங்கத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் எங்களுக்கு செவிமடுக்காமல் இருக்குமேயானால் கடலூர் மாவட்டத்தை தொடர்ந்து அனைத்து கிராமம் மற்றுமுள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள மற்ற கிராமங்களெல்லாம் அழைத்து மீனவ கிராமங்கள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்திற்கு ஒரு வலிவும் பொலிவும் தருகின்ற வகையில் இந்த போராட்டம் தொடரும்.